திருநெல்வேலி மாநகரம் மேலப்பாளையத்தில் அமரன் திரைப்படம் ஓடிக்கொண்டிருக்கக்கூடிய அலங்கார் திரையரங்கம். அதில் இன்னைக்கு அதிகாலையில் 3 மணிக்கு சுமார் 3 பெட்ரோல் குண்டுகள் வீசப்பட்டிருக்கிறது. இது சம்பந்தமா அந்த திரையரங்கத்தினுடைய உரிமையாளரை சந்திச்சு இந்து முன்னணியினுடைய மாநில துணைத் தலைவர் திரு விபி ஜெயக்குமார் அவர்கள் தலைமையில் இந்து முன்னணியினுடைய நிர்வாகிகள் நாங்கள் போய் தியேட்டரினுடைய உரிமையாளரை சந்திச்சு அவருக்கு ஆறுதல் சொல்றதுக்காக போயிருந்தோம். ஆனா ஆறுதல் சொல்வதற்காக போனவங்களை கூட தியேட்டர் வாசலே மறிச்சு காவல்துறை உள்ள விட மாட்டேங்காங்க. ஒரு சம்பவம் நடந்திருக்கு, அது பாதிக்கப்பட்டவருக்கு ஆறுதல் சொல்வதற்கு கூட காவல்துறை அனுமதிக்கல. அது மாத்திரம் இல்ல, சரி கிளம்பலாம் அப்படின்னு சொல்லிட்டு அங்க வாசல்ல நின்ற பத்திரிகையாளரை சந்தித்து பேசிக் கொண்டிருந்த போது பத்திரிகையாளரை சந்தித்து பேட்டி கொடுப்பதற்கும் காவல்துறை அனுமதி மறுக்கிறது. என்ன ஒரு அராஜகம், எவ்வளவு பெரிய ஒரு அராஜகம் நடக்குது. தமிழ்நாட்டுல பத்திரிகையாளரை சந்திச்சு பேசுவதற்கு கூட சுதந்திரம் இல்லையா? அவ்வளவு பெரிய வாய்ப்பூட்டு சட்டம் போட்டிருக்கப்பட்டு இருக்கிறதா? பயங்கரவாதிகளை கண்டு தமிழக அரசாங்கமும் தமிழக காவல்துறையும் அஞ்சுகிறதா என்பதுதான் இது காட்டுகிறது. பத்திரிகையாளரை சந்திச்சு இப்படி ஒரு சம்பவம் நடந்திருக்கு, இது வன்மையாக கண்டிக்கத்தக்கங்கிற இந்த விஷயத்தை சொல்வதற்கு கூட இந்து முன்னணி நிர்வாகிகளுக்கு உரிமை இல்லை. காவல்துறை தடுக்குது. பத்திரிகையாளரையும் எங்களையும் விரட்டி அடிச்சு எங்களை கைது பண்றாங்க. கொட்டு முறையில எங்களை இன்னைக்கு கைது பண்ணிருக்கிறார்கள். கைது இந்து முன்னணிக்கு ஒன்றும் புதுசு இல்லை. ஆனா இதே திரையரங்கத்துக்கு முன்னாடி கடந்த 10 நாட்களுக்கு முன்னாடி இந்த அமரன் திரைப்படத்தை எதிர்த்து இஸ்லாமியர்கள் போராட்டம் பண்ணாங்க. அனுமதி இல்லாத போராட்டம். நாங்க போராட்டம் பண்ணல, கோஷம் போடல, ஆர்ப்பாட்டம் பண்ணல. திரையரங்க உரிமையாளரை சந்திச்சு ஆறுதல் சொல்றதுக்காக போயிருந்தோம். எங்களை கைது பண்ணக்கூடிய காவல்துறை, இதுல தைரியத்தை வீரத்தை காட்டக்கூடிய நெல்லை மாநகர காவல்துறை இதை 10 நாளைக்கு முன்னாடி அமரன் திரைப்படத்தை கண்டிச்சு அதே தியேட்டர் வாசல்ல போராட்டம் நடத்துறாங்களா இஸ்லாமிய அமைப்புகள், ஏன் கைது பண்ணல? அப்ப இஸ்லாமிய அமைப்புகளை பார்த்து தமிழக காவல்துறை பயப்படுகிறதா? அவங்கள பார்த்து அஞ்சு நடுங்குகிறதா? அதனாலதான் அவங்க இவ்வளவு சுதந்திரமா நடக்காங்களாங்கிற அச்சம் இன்றைக்கு மக்கள் மத்தியில இருந்திருக்கு. ஏங்க தியேட்டர் வாசல்ல போராட்டம் பண்றா முஸ்லீம்கள், அவங்க அன்னைக்கே ரிமாண்ட் பண்ணியிருந்தா இன்னைக்கு இந்த சம்பவம் நடந்திருக்குமா? யோசிச்சு பாருங்க. அன்னைக்கு ரிமாண்ட் பண்ணா அது யாருடைய தவறு? மாநகர காவல்துறையினுடைய தவறு. சரி, இவ்வளவு பிரச்சனை நடந்திருக்கலாம். அது மேலப்பாளையத்துல இவ்வளவு பிரச்சனை நடக்கு, அவங்க பிரச்சனை பண்றக்கூடிய ஒரு படம் நடக்குது. அந்த திரையரங்கத்திற்கு காவல்துறை பாதுகாப்பு போட்டிருக்கணுமா இல்லையா? எந்த பாதுகாப்பும் இல்ல, எந்த பாதுகாப்பும் இல்ல. அந்த திரைப்படத்தை கண்டிச்சு ஆர்ப்பாட்டம் பண்ணவங்களை கைது பண்ணல. அவன் சுதந்திரமா பெட்ரோல் குண்டு வீசிட்டு போறான். பாதுகாப்பு போடப்பட்டிருந்தா இந்த பெட்ரோல் குண்டு வீசப்பட்டிருக்குமா? சரி, பெட்ரோல் குண்டு வீசப்பட்டு கிட்டத்தட்ட 8 மணி நேரம் 9 மணி நேரத்துக்கு மேல ஆச்சு. இன்னும் குற்றவாளியை கைது பண்ணல, தேடிக்கிட்டே இருக்காங்க. சிசிடிவி புட்டேஜ் வந்தாச்சு, இப்ப அங்கங்க சிசிடிவி கேமராக்கள்லாம் இருக்குது. இவ்வளவு இருந்தும் கூட நெல்லை மாநகர காவல்துறை கைது செய்யலன்னா அப்ப அதுல மர்மம் என்ன? இப்ப இந்த எங்களை கைது பண்றாங்க, போய் ஆறுதல் சொல்ல போனவனை போய் கைது பண்றாங்க. ஆனா பெட்ரோல் குண்டு வீசினவனை கைது பண்ணல, போன வாரம் ஆர்ப்பாட்டம் பண்ணவனை கைது பண்ணல. இது காவல்துறை ஒருதலை பட்சமா நடக்குது. அப்ப காவல்துறை என்ன இந்த சம்பவத்தை எதுவும் திசை திருப்ப பார்க்குதோ அப்படிங்கிற அச்சம் இன்றைக்கு பொதுமக்கள் மத்தியில் வந்திருக்கு. இன்னும் என்ன செய்வாங்க? இன்னொரு 2 நாள் கழிச்சு மனநல பாதிக்கப்பட்டவன் எரிஞ்சிட்டு போனா, லூஸ் எரிஞ்சிட்டு போனா, பைத்தியம் எரிஞ்சிட்டு போனான்னு சொல்லி வழக்க ஊத்தி மூடுவாங்க. வழக்கமா அத்தான பண்ணுவாங்க. அப்படிதான் இல்லைன்னா வேற ஏதாவது ஒரு முன்பகை, அவருக்கும் இவருக்கு முன்பகை, இப்படி சொல்லித்தான் இப்படி பல விஷயங்களை மூடி மறைச்சுதான் தமிழகத்துல இன்றைக்கு பயங்கரவாதம் மிகப்பெரிய அளவுல வளர்ந்து இருக்கிறது. இந்தியாவிலேயே பயங்கரவாதத்தினுடைய புகலிடமாக தமிழகம் மாறி இருக்கிறது. அதனுடைய உதாரணம் தான் இன்னைக்கு திருநெல்வேலி மேலப்பாளையத்தில் ஒரு திரையரங்கத்து மேல பெட்ரோல் பாம்பு வீசப்பட்டிருக்கு. ஒரு திரைப்படம் வெளியிடுவதற்கு கூட தமிழகத்துல பாதுகாப்பு இல்லையா? சுதந்திரம் இல்லையா? கருத்து சுதந்திரம் கிடையாதா? கருத்து சுதந்திரத்தை பத்தி வாய்க்கிலேயே பேசுற கம்யூனிஸ்டுகள், மற்ற கட்சிகள் யாராவது இதை கண்டிச்சிருக்காங்களா? கைது பண்ணு குரல் கொடுத்திருக்காங்களா? இது ஏன் செய்யல? அப்ப கருத்து சுதந்திரங்கிறத அவங்களுடைய சௌரியத்துக்காக எடுத்துக்கிறாங்க. உண்மையான கருத்து சுதந்திரம் தமிழகத்துல நசுக்கப்படுகிறது. யார் பிரச்சனை பண்ணுகிறார்களோ, யார் பயங்கரவாதம் செய்கிறார்களோ, யார் தீவிரவாதம் செய்கிறார்களோ அவங்களை எல்லாம் கைது செய்வதற்கு தயாராக இல்லாத காவல்துறை ஆறுதல் சொல்ல செய்தவர்களை கைது செய்திருப்பது மிகுந்த வேதனைக்குரியது.